எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாவகச்சேரி பிரதேசத்தில் வென்றிருக்கின்ற வைத்திய கலாநிதி அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் தொடர்ந்து மலையக மக்களை மிக கேவலமாக திட்டுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. நாங்கள் சமூகத்திற்கான தலைவர்கள், நாங்கள் அரசியல் தலைவர்கள் அல்ல. அவர் ஒரு கட்டத்தில் கூறுகின்றார், கிளிநொச்சியான் நாய்கள் என்று கூறுகிறார். கிளிநொச்சியில் இருப்பவன் எவனுமே அங்குள்ளவன் அல்ல, மத்திய மலை நாட்டிலிருந்து மத்திய பிரதேசத்தில் வந்திருக்கின்ற நாய்கள் என்று கூறுகிறார். யாழ்ப்பாண மக்கள் படித்தவர்கள் என்று கூறுகின்றார். ஆனால் யாழ்ப்பாணத்தவர்கள் படித்தவர்கள், பண்பானவர்கள், இந்த மண்ணை நேசிக்கின்ற மக்கள் என்ற வகையில் நாம் எங்களுடைய இந்திய வம்சாளி மக்களுடைய குரலாக நாங்கள் கூற வேண்டியது அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாது போனால் எவ்வாறு இலங்கையினுடைய ஈழத்தமிழர் போராட்டம் தோல்வி கண்டு அது வடகிழக்காக பிரிந்து பல்வேறு கூறுகளாக சீரழிந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்று தப்பி இருக்கின்ற மலையக மக்கள் கிளிநொச்சியில் அவர்கள் மீண்டும் ஒருமுறை தங்களை இந்திய வம்சாளி மலையக தமிழர்களாக சிந்திப்பார்களே, ஆனால் யாழ்ப்பாணம் மட்டுமே மிஞ்சும். இந்த துன்பகரமான சூழ்நிலையை இங்கு வாழ்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர், அகில இலங்கை தமிழ் காங்கிரசினர், முற்போக்கு கூட்டணியினர், அது எவராக இருக்கட்டும், அத்தனை பேரும் சேர்ந்து கண்டனம் எழுப்ப வேண்டும். ஆயுதம் ஏந்திய அத்தனை இயக்கங்களிலும் மலையக இளைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த இயக்கங்கள் இன்றும் இருக்கின்றன. அவர்கள் கண்டனங்கள் எழுப்ப வேண்டும். இல்லாது போனால் இது மாபெரும் ஒரு வரலாற்று தவறினை ஈழத்தமிழர்கள் இழைத்ததாகவே முடியும். ஈழத்தமிழர்களை மாத்திரமல்ல, உலகெங்கும் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி தமிழர்களை கேவலப்படுத்தியதாகவே இது அமைய போகிறது. ஆகவே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மாத்திரமல்ல, அர்ச்சுனா ராமநாதன் என்பவருக்கு சட்டத்திட்டங்கள் எதுவும் பொதுவாக தெரியாத போதிலும் நாங்கள் அவர் மக்கள் தெரிவு செய்த ஒரு பிரதிநிதி என்ற வகையில் அவர்களிடம் நான் கூறுகிறேன், பாராளுமன்ற ஜனநாயகத்தின் ஊடாக பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு உள்ளால் அவர் கதைப்பது பிழை அல்ல. ஆனால் பாராளுமன்றத்திற்கு வெளியே அவர் இவ்வாறு பேசுவதன் மூலமாக அவர் கைது செய்யப்படலாம், கைது செய்யப்பட வேண்டும், நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட வேண்டும், அவரை சிறை வைக்கலாம். இதுதான் இலங்கையினுடைய சட்டத்திட்டங்கள். ஒரு இனத்துக்கு மீதாக, ஒரு மதத்துக்கு மீறாக எவரும் வேறொருவர் கதைப்பதானது இந்த நாட்டின் இனமுறுகளையே உருவாக்கும். சர்வதேசத்தில் இது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உருவாக்க போகிறது. எதிர்காலத்தில் மலையகத்தை மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாக உருவாக்க போகிறது. இந்த நாட்டில் முதலாவது இனம் தேசிய இனம் சிங்களம், இரண்டாவது தேசிய இனம் இலங்கை தமிழர்கள், மூன்றாவது தேசிய இனம் இஸ்லாமியர்கள், நான்காவது தேசிய இனம் மலையக மக்கள். ஆனால் இன்று வடகிழக்கிலே வெறும் 12 லட்சம் மக்கள், ஆனால் மலையக மக்கள் தங்களை ஈழத்தமிழர்களாக பதிந்து வடகிழக்கிலே இன்று இந்த மக்களுடைய இருப்பையும் பாராளுமன்றத்தையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 20 லட்சத்தை தாண்டி இருக்கின்ற அந்த மக்களை அர்ச்சுனா ராமநாதன் வடக்கத்தியான் அல்லது மலையகத்தான் அல்லது வந்து குடியேறவன் கூறுவதன் மூலமாக எதிர்காலங்களில் ஜூலை மாதங்களில் அல்லது ஜூன் மாதங்களில் வாக்காளர் கணக்கெடுப்பு நடக்கின்ற பொழுது அந்த மக்கள் தங்களை இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் என்று பதிய துவங்கினால் ஈழத்தமிழர்களுடைய நிலைமை மிகவும் துன்பகரமாகவே முடிந்துவிடும். அதனை நாங்கள்